மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வெறும் பாதி முட்டைக்கோஸ் இருந்தாலே போதும். பாதி என்னங்க, பாதியிலையும் பாதி முட்டைக்கோஸ் இருந்தாலே போதும். இங்கே நான் ஒரு முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். உங்ககிட்ட சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாப் பண்ண முட்டைக்கோஸை ஒரு பவுலுக்கு தனியாக மாற்றி வச்சுக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு கலக்கிறதுனால முட்டைக்கோஸ்லேருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். இதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சாலே போதும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு தனியாக இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டைக்கோஸ்லேருந்து அதிகப்படியான தண்ணியெல்லாம் நம்ம வெளியில் எடுக்கிறதுனால பின்னாடி நம்ம மெயின் டிஷ் பண்ணும்போதுல நல்லா ஸ்டிஃபாக நீட்டாக வரும். அடுத்து பிழிஞ்சு வச்சிருந்த முட்டைக்கோஸில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், உங்களுக்கு காஷ்மீரி விருப்பம் இருந்தால் நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டிருக்கிறேன். வெங்காயத்துமே நல்லா பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டைக்கோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கனால வெங்காயமும் ஃபைனாக சாப் பண்ணியிருந்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா நுர கூடி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம அடித்து வச்சிருந்த முட்டையை சேர்த்துடலாம். ஒன்று போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கேக்குக்கெலாம் டேப் பண்ணி வர மாதிரி தட்டி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கிட்ட நம்ம ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துக்கிட்டாலுமே சரி. இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. கத்தி நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக போட்டு ஒரு பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க முக்கால்வாசி இதையே அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் அடுத்து செய்ய போகிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வரையும் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கிற பூண்டை சேர்த்துருக்கிறேன். அடுத்து இங்கே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கார்ன் சலரியை அப்படியே நம்ம பேனில் ஊற்றிடலாம். இப்படி பண்ணுறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். லைட்டாக ஒரு பரட்டிட்டு நம்ம பீஸ் போட்டு வச்சிருந்ததை இதில் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி விட்டுட்டோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் டச்சில் உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. கட்டாயம் இந்த உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.